யூடியூப் என்னுடைய ப்ரோக்ராமை விரும்பி பார்க்குற என்னுடைய ரசிகர்களுக்கு என்னுடைய அன்பான நல்வாழ்த்துக்கள். பீர்க்கங்காய் தோலை தொகையல் அரைக்கிறது, அதே மாதிரி வேப்பம்பூவை தொகையல் அரைக்கிறது. ஏன் இவ்வளவு சிம்பிளாக இதை எடுத்துன்னு இருக்கேன் அப்படின்னா, ஜென்ரலாக 50 வயசுக்கு மேற்பட்டவா எல்லாருக்குமே சுகர் இருக்குது, ஓரளவு ஒரு 60% எல்லாருக்கும். அவளுக்கெல்லாம் இந்த மாதிரியான இது ரொம்ப நல்லா விருப்பமாக விரும்பியும் சாப்பிடுவா. அதே சமயத்தில் உடம்புக்கும் நல்லது. பீர்க்கங்காய் ரொம்ப ஒரு நல்ல ஐட்டம்ஸ் சுகர் பேஷண்ட்டுக்கு. இப்போ முதல்ல பீர்க்கங்காவுடைய தோல், அதாவது பீர்க்கங்காய் தொகையிலோ இதுவோ எல்லாருமே பண்ணுவாள். பட் தோலை ஜென்ரலாக தூக்கி தான் போடுவோம். பட் தோலில் நிறைய சத்துலாம் இருக்குங்கிறதுனால அதை தொகையெல்லாம் அரைச்சி அதை தோசைக்கோ இட்லிக்கோ இல்லை சாதத்துக்கோ தொட்டுக்கலாம். அதுக்கு மிளகாய் வத்தல் 2, பூண்டு, இஞ்சி. பூண்டு விருப்பம் இல்லாதவா சேர்க்க வேண்டாம், சேர்க்காதவா. பூண்டு ஜென்ரலாக உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால அது வச்சுருக்கோம். அடுத்தது பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதில். 3வது தக்காளி, இதையும் கட் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் பீர்க்கங்காயுடைய தோல், பீர்க்கங்காயுடைய தோல் அதை நம்ம பீர்க்கங்காயை வேறு எதுக்காக உபயோகிச்சுக்கலாம், இந்த தோலை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வேண்டியது உளுத்தம்பருப்பு. ஜென்ரலாக முதல்ல உளுத்தம்பருப்பை வறுத்துண்டு, அப்புறம் அதில் மிளகாயை போட்டு வறுத்துண்டு, அப்புறம் வெங்காயத்தை போட்டு வறுத்துண்டு, அப்புறம் தக்காளியை போட்டுண்டு, பூண்டு இஞ்சியும் போட்டுண்டு, அதெல்லாம் கொஞ்சம் வறுபட்ட உடனே இந்த பீர்க்கங்காய் தோலையும் போட்டு வறுத்துட்டு, அது ஆறின உடனே புளி உப்பு சேர்த்து மிக்சியில் அரைக்கணும். இது வெரி சிம்பிள், பட் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. முதல்ல எண்ணெய் ஊற்றிருக்கு, அப்புறம் என்ன போடுறோம்? முதல்ல அடுப்பில் எண்ணெய் தேவையான அளவு கொஞ்சம் நிறையவே எண்ணெய் எடுத்துட்டு ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதுக்கு அதை கொஞ்சம் வறுபட்ட உடனே கொஞ்சம் அது நல்லா சவக்கணும். சவந்த உடனே மிளகாய், போடுவேன். ஏன் கொஞ்சமாக தானே அரைக்கணும்? சரி. வறுபட்டு மிளகாய் போடணும். அதில் என்ன போட்டிங்கன்னு சொல்லுங்கள். மிளகாய் மிளகாய், பூண்டு, இஞ்சி. இப்போ வெங்காயம் பாதி வச்சுக்கோங்க. தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வச்சுட்டாங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் இந்த தோல், அதாவது பீர்க்கங்காய் தோல், அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கணும்.
இப்போ இந்த தோலியும் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த அது உப்பெல்லாம் போட்டாச்சு. அதனால் புளி மட்டும் கொஞ்சம் போட்டு அரைச்சிடும். இருக்குல்லையா இருக்கு. கொஞ்சம் புளியையும் அதிலேயே போட்டு நல்லா அந்த தோலை நல்லா வேகிற மாதிரி வதக்கணும். பச்சையாக இல்லாதபடி நல்லா அது நல்லா வதங்கிடும். குறைச்சலாகவும் வதங்கி தட்டி இங்கே வச்சு கொடுத்துருங்க முடியுமா? அதுக்கு வேணாமா? அது
இதுதான் பீர்க்கங்காய் சட்னி. அதாவது இது வந்து தொகையல் மாதிரி சாதத்துலேயும் சாப்பிடலாம், தோசை இட்லி அந்த மாதிரி சப்பாத்தி அதுக்கு அது சைட் டிஷ்ஷாகவும் உபயோகிக்கலாம். இதில் என்னென்னாக்கா நம்ம தோலுங்கிறது வேஸ்ட்டாக போகும், அது இல்லாத ஒரு இது. இப்போ காய்கறி விற்கிற வேலையில் தோலை கூட நம்ம வேஸ்ட்டு பண்ண முடியாது, அதனால் அதை உபயோகிக்கிறது ஒரு நல்ல இது. அதோட சுகருக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஜென்ரலாக சுகருக்கு குறைக்கிறதுக்கு நிறைய இதில் இதுவும் ஒன்றும் பீர்க்கங்காய் தொகையில் சாப்பிட்டா கொஞ்சம் சுகர் குறைக்கும். அதனால் நீங்கள் எல்லோரும் இதை சாப்பிட்டு ரசித்து இது பண்ணி பார்த்து சாப்பிட்டு ரசித்து எனக்கு கமெண்ட்ஸும் கொடுத்து எல்லாம் பண்ணுவேன்னு நினச்சிட்டு இது பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. வணக்கம்.